அனுபவமிக்க அன்பாளர், கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் இணை இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு தவமணி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது கலையும் கலையைச் சேர்ந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கலைஞனுக்கும் கவிஞனுக்கும் ஒரே ஒரு ஒற்றுமைதான். சாதாரண மனிதர்கள் பார்க்கும் பார்வை வேறு, இவர்கள் இருவரும் பார்க்கும் பார்வை வேறு. நடந்த நிகழ்வுகளை பார்ப்பது மனிதர்கள், நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை தாண்டி அதற்குள் செயல்பட்டு கொண்டிருக்கும் செயல்திறன்களை பார்ப்பதுதான் கலைஞனும் கவிஞனும். கவிஞன் கவிதையாக எழுதுகிறான், கலைஞன் படைப்பாக எழுதுகிறான். இருவருக்கும் ஒற்றுமை ஒன்றுதான். அந்த விதத்தில் நானும் ஒரு கலைஞன் தான். கிட்டத்தட்ட 1976, 77களிலே நான் ஒரு படைப்பை படைத்தவன். ஆனால் என்னுடைய காலங்கள் என்னை புரட்டி போட்டு வேறு திசைக்கு திருப்பி விட்டது. அதை நினைக்கும் போது என் மனமே நெகிழும். அந்த காலகட்டத்தில் நானும் திரைத்துறைக்குள் வந்திருக்க வேண்டியவன் தான். ஆனால் அரசு துறைக்குள் வந்துவிட்டேன். கடந்த 38 ஆண்டுகளாக என்னுடைய பையனின் நெருங்கிய நண்பர் திரு நாகராஜ் அருமையான ஒரு கலைத்துறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் இந்த கோவையிலேயே. அரோரமா ஃபிலிம்ஸ் பிக் ஸ்கிரீன். இந்த பிக் ஸ்கிரீன் நாளைய தமிழகத்தின் மாபெரும் ஸ்கிரீனாக மாற எனது வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி, வணக்கம். திரு லூர்துநாதன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் அவருக்கு. நானும் முதலாக மேடை ஏறி அவார்டு வாங்குகிறேன். எத்தனோ படத்துக்கு 100 days ஃபங்க்ஷன் ஷீல்டு வாங்கியிருக்கிறேன். ஆனால் முதலாக அவார்டு வாங்குறது இதான் முதல் தடவை. அதற்காக அரோரா ஃபிலிம்ஸுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறும்படத்தை போல் நீங்கள் பெரிய ப்ரொடக்ஷன் ஆரம்பித்து பெரிய தயாரிப்பாளராக வரணும்னு என்னுடைய ஆசை. தேங்க்யூ. பாலியல் பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறும்படத்திற்காக 3 அவார்டு அவங்க தட்டி சொல்ல போகிறாங்க. டைரக்ஷன், கேமராமேன், மியூசிக். கரெக்டாக சொல்லிட்டேன்னா ஓகே. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணுங்க. அந்த ஹோல் டீமை அன்போடு நாங்கள் மேடை கிடைக்கிறோம். இது பாலியல் பள்ளின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று. ஆக்சுவலாக இது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக எனக்குள்ளே இருந்த ஒரு ஆதங்கம். இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று தான். யார் யாரெல்லாம் அண்ணன், தங்கச்சி, அம்மா அந்த மாதிரி பெண்கள் உறவுகளால் சூழப்பட்ட ஒரு ஆண் இருக்கீங்களோ அவங்களுடைய உணர்வுகளாக தான் இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு சின்ன ஒரு விஷயமா பண்ணலாம், ஒரு வீடியோ மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னோடய டீம் தான் சொன்னாங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சார் எங்களுக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. அதனால் இது ஒரு நல்ல ஒரு அவுட்டாக வெளியே வந்தது. நிறைய பேர் நிறைய விஷயங்களில் கொஷின்ஸ் எல்லாம் விஷயங்களும் நல்லா ரைஸ் பண்ணாங்க, நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. எனக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. பார்த்துருப்பீங்கன்னு தெரில, பட் அதான் அந்த ஒரு ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள். எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆண்களுக்குள்ளே உள்ள ஒரு வழியை நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே. அது கண்டிப்பாக எல்லாருமே ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்பி தான் அந்த ஒரு விஷயம் பண்ணேன். பட் அது ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், நாகராஜ் பிரதர். சூப்பரான ஒரு ஈவெண்ட். இங்கே இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. பக்காவா இது என்ன சொல்கிறது, இந்த ஜீருதண்டா படத்தில் வர மாதிரி தான். நம்ம ஜெயிச்சோமா இல்லையாங்கிறது மற்றவங்க முடிவு பண்ண முடியாது, நம்ம தான் முடிவு பண்ணோம். அதே மாதிரி இத்தனை வருஷமாக இவ்வளோ நாட்களாக ஒரு அவார்டு அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. நம்ம விஷயம் என்ன, நம்ம எத்தனை வருஷமாக அந்த இதுக்கு உழைச்சோங்கிறது தான் விஷயம். இந்த மாதிரி ஒரு கடினமான உழைப்பாளி இங்கே முன்னாடி இங்கே நிற்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட கனவுகள் போய்கிட்டே இருக்கணும். இது முடிகிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த அவார்டுக்காகவும் இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காகவும் நம்ம நின்று பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் கிடையாது. ஓடணும், உழைக்கணும் அப்படிங்கிறது இவங்கள பார்த்தா தெரியுது. ஒரு சின்ன விஷயம், ஒரு விஷயம் பார்த்துட்டோம், ஏதாவது நம்ம ஒன்றும் வந்த ஃபீல்டில் ஏதாவது ஒன்று பண்ணலைன்னா வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இவங்களாம் ஒரு உதாரணம். நம்ம பிடிச்ச வேலையை நம்ம செய்கிறோம், அதுவே பெரிய சக்ஸஸ் இல்லையா? அது ரொம்பவே சந்தோஷம். பட் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தேன், செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க பிரதர். செம்ம ஒர்க்கு. ரொம்ப சந்தோஷம் அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டது. தேங்க்யூ ஸோ மச் பிரதர்.
ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கேமராமேன் அவர்களும். நெக்ஸ்ட் மியூசிக்குக்காக என்னுடைய நீண்ட நாள் கனவு இன்று நிறைவேற்றிய திரு நாகராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் முன்பாக அனைத்து படைப்பாளிகளுக்கும் நானும் ஒரு படைப்பாளி தான். அது என் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறது. என்னுடைய ஓய்வுக்கு பின்னர் அந்த படைப்புகள் வெளியே வரும் என்று நினைக்கிறேன். அதாவது மனிதனை தவிர பிற உயிரினங்களின் வாழ்க்கை முறைகளை எந்த ஒரு படைப்பாளி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறானோ அவன்தான் உண்மையான படைப்பாளி. அந்த உயிரினங்களின் வாழ்க்கை முறையும் நடைமுறையும் வாழ்க்கையும் தெரிந்து வைத்து விட்டால் நீங்கள் என்றுமே இளமையாக இருப்பீர்கள். ஏனென்றால் நம்மளிடம் இருக்கும் ஆறாம் அறிவு அதற்கு கிடையாது. ஆனால் வாழ்க்கை முறை என்பது கடந்த 3 லட்சம் ஆண்டுகளாக படைக்கப்பட்ட உயிரினங்களின் தத்துவம் இன்றும் அதனிடம் இருக்கிறது. அந்த அடிப்படை தத்துவங்களை எடுத்துக்கொண்டுதான் நாம் இயக்க வேண்டும். எதையுமே நம்முடைய பயணிக்கும் நம் வீட்டின் முன்பாக உள்ள மரங்களில் குடியிருக்கும் சாதாரண பறவை இனம், நாம் வளர்க்கும் நாய், நாம் வளர்க்கும் பூனை, நாம் வளர்க்கும் கிளி, இதெல்லாம் இறப்பின் தன்மை யாருக்காவது தெரியுமா? கடைசி கால இறப்பின் தன்மை தெரியாது. நம் பயணிக்கும் எறும்பு, அது பயணிக்கும், அது கடைசி கால இறப்பின் தன்மை தெரியுமா? கண்டிப்பாக ஒரு படைப்பாளிக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஒரு பறவை எப்படி கடைசி காலத்தை தன் இறக்கைகளை எல்லாம் இழந்து எங்கு தன் இறப்பை கொண்டு செல்கிறது, அதுபோலத்தான் ஒவ்வொரு உயிரினமும் இருக்கிறது. அதை படிக்க வேண்டும். அதை படித்து விட்டால் ஒரு கலைஞன் எதையும் திறமையாக கையாள முடியும். கண்டிப்பாக படைப்பாளிகள்லாம் இதை படித்திருப்பார்கள். இளைஞர்களும் இதை படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை அளித்த நல்லுள்ளங்களுக்கும் நாகராஜ் அவர்களுக்கும் நன்றி கூறி விரைவிடுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.